ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னுக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, குரல் வளம் இனிமையாக சாப்பிட வேண்டிய உணவுகள். அதை பற்றி இன்னுக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். குரல் வளம் இனிமையாக இருக்கணும்னா அதற்கு கரெக்டான ஃபுட்டு ஹேபிட் வேணுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரல் வளம் வந்து சிலவங்களுக்கு வந்து கீச்சு குரல் மாதிரிலாம் இருக்கும். அதற்கு காரணம் வந்து சிலவங்களுக்கு நேச்சராக வந்தது ஒரு வகையாக இருந்தாலும், இன்னொரு வகையில் வந்து ஆர்டிஃபிஷியல் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியே இல்லாதனாலையும் வந்திருக்கும். அதனால அதை வந்து க்யூர் பண்ணுறது எப்படி, அது வராமல் தடுப்பது எப்படி, அதை பற்றி இன்னுக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நல்ல குரலுக்கு என்ன வேணா வோக்கல் கார்டு வந்து அதை கரெக்டாக வச்சுட்டாலே போதுங்க. இப்போ வோக்கல் கார்டில் இருந்தால் குரல் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ வோக்கல் கார்டுக்கு தேவையான உணவுகளை நம்ம உணவை உட்கொண்டாலே நமக்கு குரல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வோக்கல் கார்டு அதுக்கு என்னென்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்துக்கிட்டா வாட்டர் தாங்க. என்னங்க டாக்டர் முதல்ல வாட்டர் சொல்கிறீங்கன்னு கேட்குறது புரியுதுங்க. ஆமாங்க, வாட்டர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட்டர் வந்து கரெக்டாக போனால் தான் வோக்கல் கார்டு கரெக்டாக இருக்கும். இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப கூலிங்கு கொடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப வந்து ஹாட்டாகவும் குடிக்கக்கூடாது. இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம குடிச்சிட்டே வரணும். அதை குடிச்சிட்டே வந்தோம்னா வோக்கல் கார்டுக்கு தேவையான நீர் சத்து கிடைச்சிரும். அது குரல் வந்து இனிமையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர்ஸ், அதாவது நீர் சத்து அதிகம் உள்ள ஃப்ரூட்ஸ். அதாவது அது என்னென்னு உங்களுக்கே தெரியும், வாட்டர் மெலன். நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரை பற்றிலாம் பேச வேண்டாம், வாட்டர் மெலன் பற்றி மட்டும் பேசுவோம். வாட்டர் மெலன் வந்து ரொம்ப நல்லது. என்னன்னா வாட்டர் மெலனில் நீர் சத்து அதிகமாகவே இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸை விட வாட்டர் மெலனில் தான் கூடுதலாகவே இருக்குது. அதாவது தர்பூசணி தமிழில் சொல்லுவாங்க. இப்போ இந்த வாட்டர் வந்து நமக்கு தேவையான ஹைட்ரேஷன் உண்டு பண்ணிட்டே இருக்கும். அதனால வோக்கல் கார்ட்ஸுக்கு தேவையான நீர்ச்சத்து வந்து தாராளமாக கிடைச்சிரும். அப்புறம் வந்து வெள்ளரிக்காயும் இதே மாதிரி தாங்க, அதுலேயும் வாட்டர் வந்து நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வீக்கத்தை குறைக்கக்கூடிய உணவுகள். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ வோக்கல் கார்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீக்கங்கள், இப்போ நமக்கு வந்து சளி பிடிக்கும் இல்லையா, சளி பிடிக்கும் போது வீக்கம் போடும். நார்மலாகவே நீர் இறங்கி இது வந்து தலையில் உள்ள நீர் இறங்கி வோக்கல் கார்டில் வந்து நீர் போடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இதனாலேயும் குரல் வளம் பாதிக்கப்படும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் இருக்குல்ல, ஜிஞ்சரை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஜிஞ்சரை சமையலில் வந்து யூஸ் பண்ணலாம். ஜிஞ்சர் டீ குடிக்கலாம். அந்த மாதிரி ஜிஞ்சர் ஐட்டங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கிரீன் டீ குடித்தாலும் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நச்சுத்தன்மைகள் வெளியேற்றப்படும். அதாவது வீக்கம் எதனால் வருதுன்னா, நச்சுத்தன்மை கூடுதலாக இருக்கும்போது வீக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா அதில் வீக்கம் வந்து போடாது. அதனால வோக்கல் கார்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி குரல் வளம் நல்லாயிருக்கும். அப்புறம் நான்காவது முக்கியமான ஒன்றுங்க, இப்போ நம்ம பாடி ஃபுல்லாக மசில்ஸால் ஆனது இல்லையா, வோக்கல் கார்ட்லேயும் மசில்ஸ் இருக்குது. அப்போ அதை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கணும். அதுக்கு என்ன தேவை, ப்ரோட்டீன் தேவை. அப்போ ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிட்டுக்கலாம். முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட்டுக்கலாம், ஃபிஷ்ஷு சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா, சிக்கன் கூட சாப்பிட்டுக்கலாம். அதாவது நாட்டுக்கோழி சிக்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம். அப்புறம் வெஜ்ஜில் கொண்டைக்கடலை சாப்பிட்டுக்கலாம், பீன்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் வோக்கல் கார்டு மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி குரலை இனிமையாக ப்ரொடியூஸ் பண்ணும். பொதுவாக வோக்கல் கார்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா தான் அதிலிருந்து வரக்கூடிய குரல் வளமும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் அந்த குரல் வந்து அதிக வருஷங்களும் நல்லாயிருக்கும். இதுதான் முக்கியமான ஒன்று, ஓகேவா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த 4 வகையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களது குரல் வளம் இனிமையாகி நீங்கள் எஸ்பிபி போலவோ ஜேசுதாஸ் போலவோ நல்லா பாடவும் செய்யலாம். ஃபீமேல்ஸாக இருந்தீங்கன்னா சித்ரா போலவோ ஜானகி போலவோ நல்லா பாடலாம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல வந்து குரல் வளத்தை கூட்டக்கூடிய ஈஸியான சிம்பிள் டிப்ஸு தான், ஓகேவா. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி குரல் வளம் இனிமையாகி நல்லா பாடலாம், இனிமையாக பேசலாம், அதை விட ஆரோக்கியமாகவும் வாழலாம். அப்படி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது குரல் வளத்தை கூட்டக்கூடிய முக்கியமான வீடியோ. அவர்களும் பார்த்து சந்தோஷம் மற்றும் பயன் அடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.